ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் ஐந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். உருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று மகேந்திரம் செல் படலம். இப்படலம் வீரபாகு தேவர் வீரமகேந்திரபுரத்தின் எல்லையை சென்றடைதலை கூறுகிறது. வீரமா மகேந்திரபுரம் என்பது சூரபன்மனின் பட்டணம். இலங்கை கடல் மேல் எழுதல் பற்றிய கற்பனை. வீரபாகு தேவர் அப்பட்டணத்தின் வடவாயில் காத்த அசுரர்களிடம் போரிடுதலை தவிர்த்து கீழ்திசை வாயில் அடைதலை கூறுகிறது. வீரபாகு தேவர் அதிவீரனை கொன்றதும் வாளாயுதத்தை உரையினுள் இட்டு இலங்கை எல்லையை கடந்து வீரமகேந்திரபுரம் சென்றார். வீரபாகு தேவர் மேலெழுந்து வான்வழியாக சென்றதும் கடலில் அழுந்தி கீழே சென்ற இலங்கை விரைந்து மீண்டும் மேலெழுந்து தன் பாரம் நீங்க பெற்று படகு மேலெழுந்தது போல் மேல் வந்தது. அசுரர்கள் பலகாலம் தங்கி இருந்ததால் பாவமும் குற்றமும் அஞ்ஞானத்தில் இருந்த இலங்கையானது வீரபாகு தேவரின் கால் பட்டதும் பாவம் குற்றம் நீங்க பெற்று தெளிவுடைய கடலில் மூழ்கி எழுந்தது போல் விளங்கியது. சிவபெருமானின் திருவருளால் திருமாலின் கொப்புள் நின்று தோன்றிய பிரம்மாவால் படைக்கப்பட்ட பெரிய அண்டத்தை போல் விளங்கியது. இலங்கையிலிருந்து 1000 யோஜனை தூரம் வான்வழி சென்றால் பகைவனான சூரபன்மனின் இருப்பிடமான வீரமகேந்திரபுரத்தின் எல்லை உள்ளது. அந்த எல்லையை வீரபாகு தேவர் சென்றடைந்தார். சக்கரவாள மலை போல் உயர்ந்த மதில்களும் கோட்டைகளின் நுழைவாயில் ஒவ்வொன்றிலும் மிகுந்த நவரத்தனங்களும் பதிக்கப்பட்ட கோபுரங்களையும் முதலில் கண்டார் வீரபாகு தேவர். பிறகு வீரமகேந்திரபுரத்தின் வடக்கு திசையில் உள்ள கோபுர நுழைவாயிலில் கோரன் அதிகோரன் என்னும் கொடிய அசுர வீரர்கள் படையுடன் காவல் காத்தனர். யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை என 6000 வெள்ளம் அசுரப்படையினர் உலாவிக் கொண்டிருந்தனர். அவர்களின் வீரத்தையும் திறனையும் கூட்டத்தையும் பார்த்து வியந்தார் வீரபாகு தேவர். இந்த பக்கம் இவ்வளவு வீரர்கள் போரிட்டால் ஒரு நாள் வீணாகும். மீண்டும் மீண்டும் போரிட்டு பல நாட்கள் காலத்தை வீணாக்காமல் நாம் ஒருவன் அனைவரையும் அழிக்க வேண்டி வரும். தூதுவனாக வந்ததன் நோக்கம் நிறைவேறாது என நினைத்து சூரபன்மனை முருகப்பெருமானால் மட்டுமே அழிக்க முடியும். சிவபெருமானின் வரம் அது. எனவே போரிட்டால் முறையன்று, கடமையை செய்ய வேண்டும் என்று அறிஞராகிய வீரபாகு தேவர் யோசித்து கீழ்திசை வாயிலை அடைய இப்பக்கம் செல்வது கடினம். இதன் வழி சென்று கிழக்கு திசை வாயிலை அடைய கிழக்கு பக்க வாயிலின் முன்பு சென்றார். அங்கு அசுரத் தலைவனான மேதி கண்ணன், வீரபானு என்னும் முதன்மையான 2 வீரர்கள் வாளை ஏந்தி பாதுகாத்தனர். அசுரர்களின் பாவ கூட்டம் உருவமாக நெருங்கி இருந்தது. இங்கும் இப்படி நிறைய படைக்கூட்டங்கள் உள்ளதே என வியந்து வடக்கிலும் செல்ல முடியவில்லை, கிழக்கிலும் செல்ல முடியவில்லை. தென்திசை வழியாக செல்ல முயல்வோம் என்று எண்ணி அப்பக்கம் புறப்பட்டு சென்றார் என கூறி மகேந்திரம் செல் படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் கயமுகன் வதை படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மென்மைகொள்
சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.